ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, இப்போ எதுக்காக உன் மேலே கோபத்தோடு நான் வந்திருக்கேன்னு தானே யோசிக்கிற? உன் வீட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, உனக்கு மன கஷ்டங்கள் இருக்குது. நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் இது அனைத்தையும் சரி செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு தானே. அதை நினச்சி நீ கவலைப்படுறதாலையும் கண் கலங்குறதாலையும் எதுவும் சரியாயிராது. நீ கவலைப்படாமல் தைரியமாறு நான் உனக்கு வாக்கு கொடுத்தும் கூட நீ தினமும் அதையே யோசிக்கிற. என்னை கூட யோசிக்க மறக்கும் அளவுக்கு உன்னுடைய பிரச்சனைகள் உன் மனசுக்குள்ள அதிகமாக இடம் பிடிச்சு ஆக்கிரமிச்சு உன்னை அதை போட்டு அழுத்துதுன்னு உனக்கு புரியவில்லையா? என் பிள்ளையான நீ என் பேச்சை கேட்காம என்னை நம்பாததால தான் இப்படி மன வருத்தத்துக்கு ஆளாகுறியோன்னு எனக்கு தோணுது. அதனால தான் நான் சொல்வதை கேட்காமல் கஷ்டப்பட்டுக்கிட்டும் கவலைப்பட்டுக்கிட்டும் இருக்கிற உன் மீது கோபத்தோடு அதீத உரிமையோடு இந்த சாயப்பா உன்னை திட்டி உனக்கு நல்ல புத்தி சொல்கிறதுக்காக உன்னை தேடி வந்திருக்கேன் என் செல்லமே. நீ யார் மனசும் புண்படக்கூடாதுன்னு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்கிறதெல்லாம் நல்ல விஷயந்தான். ஆனால் எல்லாரும் உன்னை தேடி வந்து புண்படுத்துகிறாங்க, காயப்படுத்துகிறாங்கன்னு தெரியும் போதும் நீ ஏன் மறுபடியும் அவர்களை தேடி தேடி போகிறாய்? உன்னை புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு நீ நல்ல பிள்ளையாக இரு. உன்னை புரியாமல் உன்னை புரிஞ்சுக்காம உன்னை கஷ்டப்படுத்துகிறவங்களுக்கும் நீ நல்ல பிள்ளையாக வாழ்ந்து நீ மனசுக்குள்ளேயே வருத்தப்படணுன்ற எந்த அவசியமும் உனக்கு இல்லை என் செல்லமே. இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருக்கும்போது இனிமே நீ எதுக்காகவும் வருத்தப்படவே கூடாது. பணம் சம்பாதிக்கிறதுன்றது குண்டூசியால் பள்ளம் தோன்றுவதை போலத்தான். செலவழிப்பது என்பது அதே குண்டூசியால் பலூனை உடைப்பது போல. குண்டூசியை வச்சு பலூனை உடைக்கிறதுங்கிறது ரொம்ப சுலபமான காரியம். அதே போல தான் கையில் எவ்வளவு காசு இருந்தாலும் அது ஒரு நிமிஷத்தில் அழகாக செலவழிச்சிட முடியும். ஆனால் அதே பணத்தை சம்பாதிப்பென்பது அவ்வளவு சுலபமாக இருக்காதல்லவா? அப்போது உன் வாழ்க்கையில் நீ ஒவ்வொரு விஷயங்களையும் யோசிச்சு பாரு. தவறான விஷயங்களை சுலபமாக செஞ்சிட முடியும், ஆனால் நல்ல விஷயங்களையும் சரியான விஷயங்களையும் செய்கிறதும் அதை தக்க வச்சுக்கிறதும் கஷ்டம். அதை எப்படி சரியாக செய்கிறதுன்னு அதற்கான விஷயங்களை திட்டம் போடு, நல்லா யோசி. தவறான செயல்கள் ஒரு சமயம் வெற்றி பெறுவது போல தெரியும், ஆனால் அதன் பக்க விளைவு கண்டிப்பாக உன்னை கஷ்டப்படுத்திடும் என் செல்லமே. நீ ஒருபோதும் எந்த தப்பான விஷயத்தையும் செய்யாமல் தவறான வழியிலும் யோசிக்காமல் எல்லாவற்றையும் சரியாய் செய்யக்கூடிய சிறப்பாய் வாழக்கூடிய பிள்ளையாக இரு. நீ ஒருபோதும் தப்பான வழியில் போகாமல் சரியாக உண்மையாக நேர்மையாக வாழும்போது அதற்கேற்ற பலனையும் பரிசையும் நான் உனக்கு கொடுப்பேன். நீ எல்லார்கிட்டையும் நல்லபடியாக இரு, நேர்மையாக நடந்துக்கோ. இந்த சாயப்பாவின் அருளும் உன் வாழ்வில் உனக்கு ஒளியை கொடுக்கும் என் செல்லமே. உன் கண்களில் இருக்கும் கண்ணீரெல்லாம் ஒளியும்படியும் உன் மனசில் அமைதி மலரும்படியும் உன் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலவும்படியும் செய்வதற்காக தான் இப்போது உன்கிட்ட பேச வந்திருக்கேன். என்ன பிரச்சனை இருந்தாலும் அனைத்தும் உன்னை கடந்து போயிடுன்றதை புரிஞ்சுக்கோ. இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் நீ படாத கஷ்டமா அல்லது உனக்கு வராத பிரச்சனைகளா? எத்தனையோ கஷ்டப்பட்டு எவ்வளவோ பிரச்சனைகளை தாண்டி தானே இன்னைக்கு இந்த லெவலில் வந்து நிற்கிற. அப்படி இருக்கும்போது இந்த நிலைமை மட்டும் உனக்கு நிரந்தரமாக இருந்து விடாது. இப்போதும் இந்த பிரச்சனையிலிருந்தும் நான் உன்னை மீட்டெடுப்பேன். அதற்கான வழியையும் நான் காட்டுவேன் என் செல்லமே. இந்த சாயப்பா உன் மனசுக்குள்ளே இருக்கும்போது உனக்கான நல்வழியை மட்டும் காட்டாமல் விட்டுடுவேனா என்ன? கண்டிப்பாக எல்லா தடைகளையும் தூக்கி எறிஞ்சிட்டு உன் வெற்றியை உன் கைகளில் நான் கொடுப்பேன் என் செல்லமே. கை நிறைய காசு இருக்கும்போதே மனசு நிறைகிற அளவுக்கு மற்றவங்களுக்கு கொடுத்து உதவிவிடு. சில விஷயங்கள் உன்னிடம் இல்லாத போது அது பல மடங்காக உன்னை நோக்கி திரும்பி வருங்கிறத நீ புரிஞ்சுக்கணும் என் செல்லமே. எப்போ உனக்கு எது தேவைன்றத உன்னை சுற்றி சுற்றி கண்காணிச்சுக்கிட்டு தான் இந்த சாயப்பா பார்த்துக்கிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் நீ சற்றும் எதிர்பாராத சந்தோஷத்தை உன் வாழ்க்கையில் உன் கைகளில் நான் கண்டிப்பாக கொண்டு வந்து கொடுப்பேன். இப்போ என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் நீ ஒருபோதும் சோர்ந்து போகாதே. உன்னையே நீ என்னிடம் ஒப்படைத்த பிறகு ஏன் நீ கவலைப்பட்டுக்கிட்டும் சஞ்சலப்பட்டுக்கிட்டும் வருத்தப்பட்டுக்கிட்டும் வேதனைப்பட்டுக்கிட்டும் இருக்க? நீ கவனமாக இருந்தாலே போதும், எல்லாவற்றிலும் இருந்து சுலபமாக உன்னால் தப்பிக்க முடியும். உன்னை செயலாற்றி கொண்டிருப்பது உன் சாயப்பா நான் அல்லவா? நீ எதை செய்யணும், எப்படி செய்யணும்னு உன்னை வழி நடத்தி கொண்டிருக்கும் இந்த சாயப்பா கண்டிப்பாக
நீ கவலைப்படும்படியோ கஷ்டப்படும்படியோ விட்டுட மாட்டேன். எந்த ஒரு காரியத்தையும் நீ நல்லா யோசிச்சு செய்யி. எந்த வகையிலும் உனக்கு துன்பம் வராத அளவுக்கு எல்லாவற்றையும் இன்பமாக உன் கைகளில் நான் கொடுக்குறேன். சுமக்கும் வரைதான் பாரம். எதையுமே பாரமாக நினைக்காம சுமந்து தூக்கி எரிஞ்சிட்டினா அதை கடந்து உன்னால் வந்துட முடியும். எப்பவுமே நல்லதே நடக்கும்னு நம்பு. அது ஒன்று மட்டும் இல்லை, உன்னை சுற்றி இருக்கிறவங்களையும் மகிழ்ச்சியாக வச்சுக்கும் என் செல்லமே. இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருக்கும்போது கண்டிப்பாக எல்லாவற்றையும் தாண்டி உன்னை நல்லபடியாக வாழ வச்சு காட்டுவேன். மற்றவங்க வாழ்க்கை இப்படி இருக்கு, உன் வாழ்க்கை இப்படி இருக்கேன்னு நீ ஒருபோதும் உன்னை விட வசதியாக வாழ்பவர்களோடு வாழ்க்கையோடு உன்னை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. முதல்ல உன் மனசுக்கு அமைதியை கொடு. நீ நினச்சதை விட கூடிய விரைவில் உன் வாழ்க்கையை சிறப்பாய் நான் மாற்ற தான் போகிறேன். நான் எப்போதும் உன்னை நல்லபடியாக வாழ வச்சு காட்டுவேன் என் செல்லமே. தீய பழக்கம் எல்லாம் நீங்கி உன் உடல் ஆரோக்கியமாக நீ வாழ போகிற. மற்றவங்க கிட்ட தேவையில்லாமல் பேசுகிறத குறைச்சிக்கோ. இனி எல்லா நாளும் உனக்கான நல்ல நாளாக இருக்கும்படியும் விலையுயர்ந்த பொருட்களும் பொக்கிஷமும் புதையலும் உன் வாழ்வில் வந்து சேரும்படியும் எல்லா விஷயங்களிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படியும் இந்த சாயப்பா செய்ய போகிறேன். இனிமே நீ எதுக்காகவும் கவலைப்படாத. எந்த ஒரு நல்ல காரியத்தை செய்கிறதா இருந்தாலும் ஓம் சாய்ராம்னு என் பேரை சொல்லிட்டு நீ செஞ்சினா அது கண்டிப்பாக உனக்கு வெற்றிகரமாக முடியும். வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடந்து தடைகளும் பிரச்சனைகளும் அனைத்தும் தீர்ந்து உனக்கான வெற்றியை உன் கைகளில் கொடுக்க போகிறேன். தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சுன்னு சொல்கிறது போல எல்லா துன்பங்களிலிருந்தும் உன்னை மீட்டெடுத்து உன் வாழ்க்கையில் உனக்கு வெற்றியை தருவேன். நீ நினைப்பது போல இனி எதுவுமே உனக்கு கஷ்டமாகவோ தீங்கானதாகவோ தவறானதாகவோ இருக்காது. எப்போதும் உன்னை காப்பாற்றிக்கிட்டு இருக்க நானே இப்போதும் இந்த சூழலிலிருந்தும் உன்னை காப்பாற்றி உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன். உன் வாழ்க்கைக்கு பொறுப்பாளியாக இருக்கும் நானே உனக்கான அனைத்தையும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் என் செல்லமே. வெகு நாட்களாக நீ என்கிட்ட கேட்ட ஒரு விஷயத்தை தான் இப்போது உன் கைகளில் கொடுக்க வந்திருக்கேன். இது நிச்சயமா உனக்கு மகிழ்ச்சியையும் மன நிம்மதியையும் கொடுக்கும் விஷயமாக இருக்கும். இனிமே நீ எந்த காரணத்துக்காகவும் எதை யோசிச்சுமே கவலைப்படக்கூடாது. சில விஷயங்கள் கூட இருக்கும்போது அதனுடைய அருமை பெருமை தெரியாது. விலகி போனதுக்கப்புறம் அதை நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்ப. அதே போல் இப்போது இந்த சாயப்பாவையும் தவற விட்டுடாம பரிபூரணமாக என்னுடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளு. உன்னை உண்மையாக நேசிக்கும் உறவுகள் யாராக இருந்தாலும் அவங்கள விட்டு நீ எந்த சூழலிலும் பிரிந்து போகாத அளவுக்கு நான் உனக்கு துணையாக இருந்து காப்பாற்றுவேன். வாழ்க்கைங்கிறது ரொம்ப குறுகிய வட்டம் தான். அதில் வாழ்க்கையை வாழ்வதா அல்லது வருத்தம் கொள்வதா என நீ இப்போதே முடிவு செஞ்சுக்கோ. கிடைச்ச இந்த 100 வயசுக்கு உள்ள இந்த இருக்கக்கூடிய மனித வாழ்க்கையில் நீ பெரும்பாலான வாழ்க்கையை கவலைப்பட்டு வீணாக்காம சந்தோஷமாக எதிர்கொள்ளவும் ஏற்றுக்கொள்ளவும் தயாராகு. உன் வாழ்க்கை முழுவதையும் நீ அன்பாகவும் மனநிறைவுள்ளதாகவும் ஆக்கி கொள்ளும்போது இனி வரக்கூடிய காலம் உனக்கு அழகானதாகவே இருக்கும். உன் துயர் துடைத்து உன் பிரச்சனைகளை தீர்த்து உனக்கான நல்லதை செய்கிறதுக்காக தான் இப்போது இந்த சாயப்பா நீ இருக்கிற திசையை நோக்கி வந்திருக்கேன். கண்டிப்பாக நீ இழந்ததையெல்லாம் நான் உனக்கு மீட்டு